மேகம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதறப் பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றித் திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். எலிகு 3 வகையான மேகங்களை பற்றி சொல்லுகிறார். அவையாவன: நீர்த்துளிகள் உள்ள மேகம், சிதறிப் போகிற மேகம், சுற்றித் திரிகிற மேகம். தேவன் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றுகிறார். அவர் மின்னலினால் மேகத்தை சிதறப் பண்ணுகிறார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக வானத்தில் உள்ள நீர்த்துளிகள் பூமியின் மீது மழையாக பெய்கிறது. தேவன் தீர்மானித்திருக்கிற அளவின் பிரகாரமாகவே மழை பெய்யும். அதுவும் தேவனுக்கு சித்தமான வேளையில் மாத்திரமே பெய்யும். தேவன் நம்முடைய நன்மைக்காகவே மழையை கொடுக்கிறார். நீர்த்துளிகளுள்ள மேகங்களில் நீர் நிரம்பி இருக்கும். வானத்தில் பிரகாசமாக தெரிகிற மேகமும் உண்டு, ஆனால் அதில் நீர்த்துளிகள் இருக்காது. தேவனோ நீர்த்துளிகள் இல்லாத காய்ந்து போன மேகத்தை மின்னலினால் சிதறப் பண்ணுகிறார். அவை ஒரே இடத்தில் தங்கியிராமல் சிதறிப்போகும். இந்த மேகம் தவிர வானத்தில் சுற்றித் திரிகிற மேகமும் உண்டு. இந்த மேகத்தில் நீர்த்துளிகள் அதிகமாயிராது. இது கனமழையை பெய்யாது. இப்படிப்பட்ட மேகம் சாரல் மழையை பெய்ய பண்ணும். இந்த மேகமும் ஒரே இடத்தில் தங்கியிராமல் ஒவ்வொரு இடமாக சுற்றித் திரியும். தான் போகும் இடத்தில் எல்லாம் இந்த மேகம் சாரல் மழையை கொடுக்கும். தேவனுடைய கட்டளையின் பிரகாரமாகவே வானத்தில் உள்ள மேகம் பூமியில் மழையாக பெய்கிறது. தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரமாகவே மேகம் சுற்றித் திரிகிறது. எலிகு இதை பற்றி சொல்லும்போது, தேவன் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றித் திரிய பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். பூமியின் மீது பெருமழை பெய்யும் போது அதனால் மனுஷருக்கு நன்மையும் உண்டாகிறது, தீமையும் உண்டாகிறது. மழை நமக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டுமா அல்லது நமக்கு அழிவை கொடுக்க வேண்டுமா என்பதை தேவனே தீர்மானம் பண்ணுகிறார். நமக்கு தம்முடைய கிருபையை காண்பிக்க வேண்டுமா அல்லது கோபத்தை காண்பிக்க வேண்டுமா என்பதையும் தீர்மானிக்கிறார். கிருபையும் கோபமும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் வெளிப்படும். நன்மையும் அழிவும் தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாய் உண்டாகும். தேவன் இந்த பூமியின் மீது மழையை அனுப்பும்போது ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார் என்று எலிகு சொல்லுகிறார். தேவன் மழையை திட்டம் பண்ணுகிறார். தேவனுடைய திட்டத்தை மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் அதை பிரகாசிக்க பண்ணும் விதத்தையும் மனுஷரால் அறிந்து கொள்ள முடியாது.